வெல்கம் பேக் டு பிக் பாஸ் சீசன் 8. இன்றைக்கி பார்த்தீங்கன்னா காலையில் பிக் பாஸ் வந்து எல்லாரையும் வந்து லிவிங் ஏரியா கூப்பிட்றாருங்க. எதுக்காக கூப்பிட்றாரு பார்த்தீங்கன்னா, இப்போ வெளியேருந்து வந்தாங்க இல்லையா 8 பேர் சேலஞ்சர்ஸு, உள்ளே இருக்கிற அந்த 6 கண்டஸ்டண்ட்டை அதுக்கு முன்னாடி இந்த 8 பேரை வீழ்த்த முடிஞ்சுதா, இவங்களுடைய வேலையை வந்து அங்கே காமிச்சு அங்கே செல்லுபடி ஆச்சா அப்படின்ற மாதிரி இப்போ ஃபஸ்ட்டு இவங்க 8 பேரை கேட்குறாரு. ஆமாம், நீங்கள் யார் யாரெல்லாம் என்னென்னலாம் பண்ணீங்க சொல்லுங்கள் அப்படின்ற மாதிரி இருந்தது. அதெல்லாம் பண்ணியிருந்தா சொல்லுங்கள். ஆமாம், அதில் சொல்ல போனால் இவங்க என்ன பண்ணாங்க, எல்லார்ட்டையும் உட்காந்துட்டு ஒரு மேனிப்புலேஷன்ற இதுல அவங்கள என்ன சொல்ல தரம் தாழ்ந்து பேசுறதுக்கு தான் சாச்சனா, சுனிதா, வர்ஷினி இவங்கெல்லாம் பண்ணாங்க இல்லையா. அதனால் அவங்கவுங்க வாயால் வந்து சொன்னாங்க. இதை ஃபஸ்ட்டு ஸ்டார்ட் பண்ணி வச்சது ரவீந்தர். அவர் சொன்னார், நான் ஒரு விஷயத்த பண்ணேன். நேற்று எப்படி ஒரு விளக்கம் கொடுத்தாரு, நான் ஒரு விஷயத்த பண்ணேன் பிக் பாஸ், நான் அதை பண்ணணும்னு நினச்சேன், ஆனால் அது வேற அப்படின்ற மாதிரி. அது ஒரே குழப்படி, அதாவது அவர் பயந்துட்டாருன்னு தான் சொல்லலாம். பயந்துட்டாரு. இனிமேல் எது பேசினாலும் அது தப்பாயிடுமோன்றதுனால அவரால் பேசவும் முடியலன்னு வச்சுக்கோங்க. ஆனால் அவர் ஏதோ ஒன்று பேசிட்டு போய் உட்காந்துட்டாருங்க. அடுத்தது பார்த்தீங்கன்னா ரியா பேசுனது ரொம்ப சூப்பராக இருந்தது, ஜென்யூனாக இருந்தது. அந்த பொண்ணுக்கு அந்த ஸ்லாங்கு அந்த கஷ்டப்பட்டாலும் அவள் அதையே சொல்கிறா, நான் லாங்குவேஜ் என்னோட பேசுதல் புரிதல் வேற மாதிரி எல்லாருக்கும் போய் சேருது, அதெல்லாம் வந்து எனக்கு கீழே இறக்குது. அப்போது என்ன மாதிரி கஷ்டப்பட்டு ஒருத்தவங்க முன்னுக்கு வராங்க கன்வே பண்ணுறதா இருக்கட்டும். இந்த பொண்ணை வந்து இவ பேசுகிற டோனு, இவளோட அப்பியரன்ஸ், இதெல்லாம் வச்சு நிறைய பேரால் ஒதுக்கப்பட்டிருக்கிறாங்கன்றதை அந்த பொண்ணு சொல்லி தான் இதுக்குள்ளே வரும்போதே சேலஞ்சஸாக உள்ளே வரும்போதே அதை சொல்லிட்டு இருந்தாங்க அந்த இடத்துல. அதை இந்த இடத்துல புரிய வைக்க பார்க்குறாங்க. அப்படி ஒரு டாமினன்ட் பண்ணி ஒருத்தரை கீழே தட்டுறவங்களுக்காக நியாயமாக என்னோட முறையில் நான் வந்து அவங்களுக்கு சப்போர்ட்டாக நின்னேன்னு சொல்லிட்டாங்க. அதை தான் அந்த பொண்ணு சௌந்தர்யாவுக்கு சப்போர்ட்டாக நின்னதை தான் அந்த இடத்துல அவங்க சொல்கிறாங்கன்றது சுனிதாவுக்கும் சாச்சனா, வர்ஷினி போன்ற ஆட்களுக்கு வந்து ரொம்ப அப்படியே கோவத்தை உண்டு பண்ணுது. நீ நியாயமாக சொல்கிற, நீ எப்படி சௌந்தர்யாவுக்கு பக்கம் போவ அப்படின்ற மாதிரி அவன் மேலே அந்த கோவத்தை உடனே அங்கே வந்து சுனிதா காட்ட ஆரம்பிச்சிடுறாங்க. அதுக்கு அந்த நேரத்தில் யாருமே பேசாத நேரத்துலையும் அந்த இடத்துல சௌந்தர்யா வந்து என்ன பேசுகிறாங்க, பிக் பாஸோட இது லிவிங் ஹாலு, இதுக்குன்னு நம்ம தீபக் சொல்வார்ல, இதுக்கு ஒரு டெக்கோரம் இருக்குன்னு. ஸோ அந்த இடத்துல பிக் பாஸ் வந்து ஒருத்தரை பேசிட்டு உங்களோட கமெண்ட்டை நீங்கள் சொல்லிட்டு உட்காந்துடணும். அதுக்கு அந்த நேரத்துலேயே இது கொடுக்கணும், கிளாஷ் ஆகணும் அப்படின்றது கிடையாது. அதுக்கு எதிராக பேச வேண்டியது ஆப்போசிட்டு. அவங்க வந்து சொல்கிறதுக்கு ஒரு வாய்ப்பு தருவார் பிக் பாஸ். அப்போ அவங்க சொல்லும் போது கேட்டுக்கலாம். இப்போ இங்கே ரியா அவங்களோட சேம் கண்டஸ்டன்ஸ் அந்த 8 பேரில் ஒருத்தர் அவங்க சொல்கிறத உடனே அந்த இடத்துலையே அதை ஸ்டாப் பண்ணி அவங்கள அடிக்கணும்னு பார்க்குற சுனிதா வந்து சொந்த இதுவையே போட்டு உடைக்கிற மாதிரி இருக்குது அந்த இடத்துல. வன்மம். ஆமாம், அவங்க வந்து இவங்க பேச பேச சௌந்தர்யா உடனே கொடுக்குறாங்க. நீங்கள் எப்படி கஷ்டப்பட்டு வந்தீங்க, அவங்க சொல்கிறது நியாயம் இல்லைன்றீங்க, நீங்கள் அவங்கள வந்து இப்போ பேசாதீங்க, நீங்கள் அப்புறமா பேசுங்க, பர்சனலாக பேசாதீங்க அப்படின்றது ரொம்ப நல்லா அழகாக ப்ரீஃபாக இருந்தது எனக்கு சௌந்தர்யா சொன்னது. அதுக்கடுத்தது பார்த்தீங்கன்னா அதனால் இந்த வாய் சண்டை வந்து ரொம்ப அதிகமாக ஆயிடுச்சு. அதாவது சண்டைன்னு கிடையாது, நம்ம சௌந்தர்யா பேசுறதுல அர்த்தம் இருந்தது, இவங்க சுனிதா பேசுறதுல வன்மம் இருந்தது. என்ன சொல்றாங்க, நீ வந்து இவ்வளோ நாள் வந்தது பெரிய விஷயம், நீ என்ன பண்ண வந்தன்ற மாதிரி வந்து சுனிதா பேசுறாங்க. அதுக்கு தான் இவ கோவப்பட்டா, நான் எதுவும் பண்ணாமல் இங்கே உட்காந்துட்டு இருக்கேன், எதுவுமே பண்ணலை அப்படின்ற மாதிரி வந்து விஜய் பேசிட்டாரு. அந்த இடத்துல முடிஞ்சிச்சுன்னு நினைச்சேன், ஆனால் அங்கே முடிக்கல. நீங்கள் வந்து இங்கே வந்து இன்னும் அதை கண்டினியூ பண்ணி பேசிட்டே இருக்கு. உடனே என்ன சொல்றாங்க, சுனிதா உனக்கு வந்து மாமா இருக்காங்க, மச்சான் இருக்காங்க, ஏதோ சொல்றாங்க, சம்மந்தி இருக்காங்க. அப்படி அப்ப சம்மந்தினா யாரை சொல்றாங்கன்னா நம்ம அன்ஷிதாவை சொல்றாங்களா என்னன்னு தெரியல. இல்ல விஷ்ணுவை சொல்றாங்கன்னு நினைக்கிறேன். அது ஏதோ ஒன்று பேசணும்னு இவ மேல இருக்கிற வன்மத்தை எல்லாம் அள்ளி கொட்டுறது. இல்ல இதுல என்ன ஒன்று சொல்றாங்கன்னா, நான் வந்து 13 வருஷம் ஆகுது, நான் வந்து அசாம்ல இருந்து வந்தேன், 13 வருஷம் நான் கஷ்டப்படுறேன். இல்லம்மா, நீ 13 வருஷம் ஆகட்டும் 15 வருஷம் ஆகட்டுமா, நீ வந்து எங்க இருந்தமா, விஜய் டிவிலேயே நீ ஒரு சொத்தா இருந்த, நல்லா புரிஞ்சுக்க. விஜய் டிவிலேயே ப்ரோக்ராம் பண்ணிட்டு இருக்கிற, அவ்வளோ நாளாக இருக்கிற, விஜய் டிவியில் எவ்வளோ பேர் உனக்கு தெரியும், அவ்வளோ பேர் உனக்கு சப்போர்ட் பண்ணி நீ ஒழுங்காக பண்ணல, எனக்கு யாரும் இல்லைன்னு அவரு நீலி கண்ணீர் உரிய ராஜா, நாங்கள் முதல்ல கண்ணீர்லாம் நாங்கள் பார்த்துட்டோம், அதனால உன் கதை இங்கே வேகாது. அது சௌந்தர்யா கிட்ட அந்த விஷயம் வந்து செல்லுபடி ஆகலன்னதையும் அந்த கோபம் இன்னும் இருக்கு அவளுக்குள்ள. வெளியிலே இருந்தா சுனிதா மாதிரி ஆட்கள் வந்து வன்முறையோட தான் செயல்பட்டிருப்பாங்க, அடிக்கவே செஞ்சிருப்பாவளா சௌந்தர்யா கிட்ட. அப்படி ஒரு கேரக்டர் தான் அந்த சுனிதா. அது பார்க்க ஒரு வார்த்தையில ஒருமையில பேசுறா, இதே வந்து சௌந்தர்யா அவ்வளவு டீசெண்டா வாங்க போங்க பேசுறா, இவ வந்து ஒருமையில பேசுறா.
பேசுறா. இவங்களுக்கெல்லாம் என்ன மரியாதை கொடுக்குதுன்னே தெரியல. கேட்டா எனக்கு வந்து ஆள் இல்லை, சப்போர்ட் இல்லை, எங்க அம்மாவுக்கு வந்து தமிழ் தெரியாது, எங்க அம்மாவுக்கு தமிழ் தெரியாமா, அவங்க அம்மாவுக்கு தமிழ் தெரியாது, ஆனா பிக் பாஸ் நீ இருக்கிறன்னு தெரியல, உன் பேர் தெரியல, உனக்கு அசாமே ஓட்டு போட்டுருக்குமாமா, அப்படி இருந்தா நீ ஜெயிச்சுட்டு போயிருக்கலாமே, நீ ஏன் பாதியில் வெளியே போன, ஏன்னா உனக்கு யாரும் விருப்பம், நீ ஒழுங்கா பர்ஃபார்ம் பண்ணல, ஏன்னா பாஸ் ஆக்டிடியூடு நான் தான் இது நம்ம விஜய் டிவியில் பெரிய ஆளு நினச்சிருந்தேன், அதான் உனக்கு வந்து கட்டம் கட்டி வெளியே அனுப்பிச்சிட்டாங்க, எவ்வளோ பேரை பார்த்துட்டோம். அதனால ஒருத்தரை வந்து தரக்குறைவாக பேசி அதுவும் உன் கூட்டணி வந்து சாஞ்சனா ஒன்று, அது பக்கத்தில் ஒன்று இது ஒரு ஆயா வருஷம், அதுவும் இப்பவும் அவ அதுதான் தாழ்த்தி தான் பேசுறா. சௌந்தர்யா வந்து எதுவுமே பண்ணாத மாதிரி வந்து பண்ணாங்க. சௌந்தர்யா செம்மையா கொடுத்தாங்க அவங்க. அதே நேரத்தில் சௌந்தர்யா மாதிரி மார்க் வேற பண்றா, அந்த இடத்துல மார்க்கிங் பண்றாங்க. ஸோ சுனிதாக்கு வந்து சப்போர்ட் இல்லைன்னாங்க, ஃபுல் சப்போர்ட்ல தான் நீ இருக்க, அதை வந்து நீ சௌந்தர்யா கிட்ட வந்து உன்னோட வன்மத்தெல்லாம் காட்டுறதுக்கு இது இடம் கிடையாது, நீ வெளியில போய் பண்ணு, உன்னால முடிஞ்சிச்சுன்னா அப்புறம் பார்த்துக்க. இது மாதிரி சேலஞ்சஸ் ஒவ்வொரு விஷயம் சொல்கிறாங்க, ஆனால் எதுவுமே ஒர்க் அவுட் ஆகலை அந்த இடத்துலன்னு தான் வச்சுக்கோங்க. உடனே அடுத்தது வந்து இவங்களுக்கு நம்மளோட பிளேயர்ஸ் இருக்காங்க இல்லையா, இந்த 6 பேர் வந்து பேசுகிறாங்க. 6 பேர் வந்து பேசும்போது ஃபஸ்ட்டு இந்த பவித்ரா இருக்குது பார்த்தீங்களா, அது ஒரு என்ன சொல்கிறது, வன்மத்தை உள்ளே வச்சுக்கிட்டு வெளியில் வந்து ஒரு போலியாக நடிக்கிற பொண்ணு தான் இந்த பவித்ரா. அவங்க வந்து என்ன சொல்கிறாங்க, என்னை யாரும் தடம் புரளவே இல்லை, இது பண்ணலை சார், எனக்கு யாரும் என்கிட்டையும் வரல சார், கிடையாது ராஜா, நீ உள்ள கிடையாது, நீ எப்பயோ வந்து வெளியே போக வேண்டிய ஆளு, அதனால உன்னையா கண்டுக்க போறாங்க. நல்ல பிளேயர்ஸ் எல்லாம் வெளியில போயிட்டு இது ஏதோ ஒண்ணு பண்ணி ஒரு சகுனி வேலை எல்லாம் இருக்கும், அந்த வேலையை தான் இவ பண்றான்றது எல்லாருக்குமே தெரியும். ஏன்னா 2-3 பேர் பேசும்போது அந்த இடத்துல பக்கத்துல போய் நின்னுடுவாங்க, அவங்களோட பாயிண்ட்ல அவங்களுக்கு பின்னாடி மறைஞ்சுக்கிட்டு இந்த பொண்ணு வந்து இவ்வளவு நாள் உள்ள பவித்ரா ஒரு அட்மாஸ்பியருங்க. அட்மாஸ்பியர்ல இவ்வளவு நாள் வந்துருச்சு பாருங்க அந்த பொண்ணு. அதுக்கு மக்கள் வந்து ஓட்டு போடலன்னா கூட விஜய் டிவி வந்து இவங்களை உள்ளவே வச்சிருக்கிறதுக்கு என்ன காரணம்னு தெரியல. அப்போ இவளை வந்து கண்டுபிடிச்சு இவளை வெளியில் அனுப்புறதுக்கான வேலையை தான் பார்க்கணும். ஸோ இவ வந்து இப்படி சொல்கிறாங்க. அடுத்தது பார்த்தீங்கன்னா ஜாக்லின் பேசுகிறாங்க. ஜாக்லின் பேசும்போது பாயிண்ட்டாக பேசிடுறாங்கங்க. இவங்கெல்லாம் வந்து எங்களை பர்சனலாகவே தாக்குற மாதிரி எங்ககிட்ட வந்தாங்க, கொஞ்சம் மனசு தடம் புரண்டா மாதிரி இருந்துச்சு, ஆனாலும் அது இல்லை நாங்கன்றதை நாங்கள் ப்ரூவ் பண்ணி நாங்கள் பாட்டு நாங்கள் திரும்பவும் எங்களோட பழைய இதுக்கு வந்துட்டோம் அப்படின்ற மாதிரி சொன்னார். முத்துக்குமாரும் அதே தான் சொன்னார். இவங்கெல்லாம் வந்தாங்க, எங்கள் வந்து மேனிப்புலேஷன்ற இதுல பண்ணாங்க, ஆனால் எங்களுக்கு அதில் உடன்பாடு இல்லை, எங்களுக்கு தெரியும், அதுக்கு முன்னாடி நாங்கள்லாம் ஸ்ட்ராங்காக இருந்தோம் அப்படின்ற மாதிரி முத்துக்குமார் சொல்கிறாரு. அடுத்தது பார்த்தீங்கன்னா சௌந்தர்யா பேசுறது தான் அங்கே டாப் மோஸ்ட்டாக இருந்ததுங்க. கிளியர் கட்டாக அங்கே சுனிதா பேசின விஷயத்தையும் வர்ஷினி பேசின விஷயத்தையும் சாச்சனா பேசினதையும் இவங்க 3 பேரோட கேவலமான ஆட்டிடியூடையும் அந்த இடத்துல அவங்க பதிவிட்டதும் நியாயமான விஷயங்கள். அதாவது சுனிதாக்கு இதில் ரொம்ப அறிவு கற்றுக்குங்க, அந்த பொண்ணுகிட்ட சௌந்தர்யாட்டேருந்து சுனிதா மாதிரி ஆளுங்கள்லாம் கற்றுக்கணும், வர்ஷினி சாச்சனாலாம் கற்றுக்குங்க. அந்த பொண்ணு சொல்லுது, உங்களெல்லாம் பார்த்தா அவங்க பண்ணும்போது எனக்கு கஷ்டமாக தான் இருந்தது, எனக்கு தடம் புரண்டந்தான் அவங்க பேசின ஒரு வார்த்தைக்கு, ஆனால் திரும்பியும் நான் எந்திரிச்சிக்கிட்டேன், அதுக்கான கிளாரிஃபை நானாக எந்திரிச்சிட்டேன். இவங்க பேசினது இப்போ இவங்க அழுகுறாங்கல்ல, இப்போ இவங்க சுனிதா அழறாங்கல்ல, இது ஏன் அப்படின்னா இதை எப்படி நான் பார்க்குறேன்னா, நானும் அது மாதிரி உடையும் போது நான் அழுதுருக்கேன், ஸோ என்ன மாதிரி தான் நான் பார்க்குறேன். ஆனால் வந்து அவங்க வந்து என்ன, நான் அழுவும் போது அவங்க எப்படி என்னை டீஸ் பண்ணுற விதத்தில் மற்றவங்க கிட்ட இருந்து பரிதாப ஓட்டு சம்பாதிக்கிறதுக்கு அழுகுறா. அப்போ நீங்களும் அப்படி தான் சிம்பத்தி பண்ணுறீங்களான்னு இப்போ அதே தானே உங்களுக்கும் கேட்க முடியும் அப்படின்ற மாதிரி அந்த இடத்துல அவங்களுக்கு புரியுற மாதிரி அவங்க கேட்டாங்க. ஆனால் நான் அப்படி கேட்க மாட்டேன், ஏன்னா எனக்கு தெரியும், அவங்க சொல்கிறாங்க அவங்க மட்டுமே கஷ்டப்பட்டு மேலே வந்த மாதிரி பேசுகிறாங்க, அப்போ மற்றவங்களை வந்து உடைக்கிறது வந்து தப்பு இல்லை, அது மாதிரி நான் யாரையும் அது மாதிரி பண்ண மாட்டேன், ஏன்னா எனக்கு தெரியும் அப்படின்னா அந்த பொண்ணு அதில் கூட ஒரு டெக்கோரம் மெயின்டைன் பண்ணுது, பேசுறதுலையும் கூட தன்னை மாதிரி நான் ஹர்ட் ஆன மாதிரி மற்றவங்க ஹர்ட் ஆகிற அளவுக்கு நான் பேச மாட்டேன், நடந்துக்க மாட்டேன்னு சொல்லுது. இதை விட உங்களுக்கு எப்படி விளக்கமாக ப்ரூவ் பண்ணுவா அந்த பொண்ணு சௌந்தர்யா, எப்படி ப்ரூவ் பண்ணுவா, அவளோட கேரக்டர் எப்படி இருக்கு பாருங்க, ஜென்யூன் அண்ட் கோல்டு. இதுதான் தங்கம், எல்லாருமே வந்து அவளுக்கு கை கொடுத்தாங்க. இதுதான் நிஜமாலுமே தங்க பெண்ணு, சிங்க பெண்ணு. இப்படி ஒரு வழியா இது முடியுதுங்க. லாஸ்ட்ல பாத்தீங்கன்னா இந்த 8 பேரால ஒன்றும் பண்ண முடியலன்றதுனால ஸோ இங்க பாத்தீங்கன்னா ரீப்ளேஸ் பண்றதுக்கான தகுதியான ஆட்கள் இங்க கிடையாது. இப்போ வந்த இந்த 8 பேர் வெளியிலேருந்து வந்தாங்க இல்லையா, அவங்களதெல்லாம் கிடையாதுன்றது நம்மளுக்கு விளங்குது. அடுத்தது பார்த்தீங்கன்னா பிக் பாஸ் பேசிட்டு அப்புறம் இந்த 6 பேருக்கான மூமெண்ட்டை கொண்டு வராரு. நீங்கள் தான் வந்து அந்த டாப் அந்த 6க்குள்ள ஃபைனலிஸ்டாக இந்த வாரத்தை வந்து இது பண்ண போறீங்க அப்படின்றாரு. ஆனால் இன்னும் ஆட்ட
ஆட்டம் முடியல, இன்னுமே வந்து போட்டி இருக்குதான் அப்படின்ற மாதிரி சொல்கிறாரு. இதுக்கு நடுவில் பார்த்தீங்கன்னா ப்ரொமோவை பற்றியும் பேசிடுவோம். ப்ரொமோவில் வந்து தர்ஷிகா வராங்கங்க. தர்ஷிகா வந்ததே ஃபேட்மேனை தான் பயங்கரமாக மாஸ் பண்ணிடுறாங்கங்க. நீங்கள் எப்படி என்னோட பர்சனலை பற்றி பேசலாம் ஃபேட்மேன், அது வந்து என்னோட பர்சனல், நான் பார்த்துக்குவேன், என் வாழ்க்கையை பற்றி பேசுறதுக்கு நீங்கள் யாருன்னதையும் ஃபேட்மேனுக்கும் அவங்களுக்கும் பயங்கர என்ன சொல்கிறது, ஒரு ஹீட்டான ஒரு கான்வர்சேஷன் போகுது. இவரும் பயங்கரமாக சத்தமாக பேசுகிறாரு, அவங்களும் சத்தமாக பேசுகிறாங்க. இன்னொன்று விஷால், அவரை பற்றி நீங்கள் பேசுறதுக்கு யாரு? தர்ஷிகா பேசினாவே சவுண்டாக தான் இருக்கும், அதுவும் பயங்கர சவுண்டு, ஃபேட்மேனால கத்த முடியல. இப்போ ஏற்கனவே அவங்க 2-3 விஷயத்தினால வெளியில வந்து ஒரு இதுல இருந்திருப்பாங்க. ஏன்னா அவங்க பாய் ஃப்ரெண்டான விஷால் கிட்ட அன்ஷிதா வந்து க்ளோஸாக இருந்தது, அவங்களுக்கு ரொம்ப கோவத்தை உண்டு பண்ணி இருந்தது. இன்னொன்று வந்து விஷால் வந்து தான் கிட்ட நடந்துக்கிட்ட விஷயத்துக்காக ஒரு இது இருந்திருக்கும், கஷ்டமாக இருந்திருக்கும் அவங்களுக்கு. ஸோ இதெல்லாம் மனசில் இருந்திருக்கும். இதுக்கு பத்தாததுக்கு இதுக்கு எண்ணெய் ஊத்துற மாதிரி உள்ள வந்து ஃபேட்மேன், அப்புறம் வந்து அந்த சாட்சனா எல்லாரும் அவங்கெல்லாம் பேசினாங்க. அதெல்லாம் பேசினது இதெல்லாம் வந்து கோவத்தில் வந்ததையுமே வந்து ஃபேட்மேன் கிட்ட தான் அவங்களோட கோவம் வெடிக்கிறத பார்க்கலாம். லைவ்ல என்ன நடக்குதுன்றதை உங்களுக்கு அப்டேட் பண்ணுறோம். அடுத்தது பார்த்தீங்கன்னா இதில் முக்கியமாக சொல்கிறது, டீசெண்டாக இந்த வந்த 8 பேர் சேலஞ்சஸில் 8 பேரில் 2-3 பேர் தான் ரொம்ப டீசெண்டாக பிஹேவ் பண்ணியிருந்தாங்க, சூப்பராகவும் பண்ணியிருந்தாங்க. தர்ஷா சூப்பராக பண்ணியிருந்தாங்க. அப்புறம் வந்து ரியா, அப்புறம் பார்த்தீங்கன்னா நம்ம சிவா, இவங்கெல்லாம் வந்து ரொம்ப டீசென்ட் ப்ளே, அதாவது ஜென்யூனாக பண்ணாங்க. இதில் ஒரு விஷயம் சொல்லணுங்க. அர்ணவ் கூட இந்த குரூப்பில் வந்து இந்த 4 பேர் இந்த மொத்தமாக நான் இப்போ சொன்னேன் பார்த்தீங்களா, அதில் அர்ணவும் ஒருத்தர். அர்ணவ் வந்து நைட்டு நிஜமாக பார்க்க போனால் அந்த மனுஷனுக்கு பேச வரல, கோவப்பட மட்டும் நல்லா வருது. ஏன்னா அவரும் சில விஷயங்களை பர்சனலாக எடுத்துக்கிட்டதுனால தான். ஆனால் நைட்டு சவுண்டு கிட்ட உட்காந்துட்டு அவர் பேசுவார் பாருங்க, நீ பண்ணுறபடியே பண்ணு, நீ கொஞ்ச நாளுக்கு முன்னாடி இருந்தல்ல அதே மாதிரி இருமா, நீ எதை பற்றி இதெல்லாம் மைண்டில் வச்சுக்காதமா. நான் அவர் சொன்னது ரொம்ப உங்களுக்குள்ள அர்ணவ் உங்களை ஈரமா அப்படின்ற மாதிரி இருந்தது. ஏன்னா உங்களுக்கு அர்ணவை வந்து நம்ம வேற மாதிரி ஒரு கண்ணோட்டத்தில் பார்க்குறோம். ஆனால் அந்த கண்ணோட்டம் வந்து அது அவரான தவறுன்னு இல்லை, அது அவருக்கான பர்சனல், நம்ம அப்படி பார்க்க தேவையில்லைன்னு தோணுச்சு. இவரை இந்த வியூவில் பார்த்தோம்னா இவரும் நல்ல மனிதர், அவருக்குள்ளவும் ஒரு நல்ல விஷயங்கள் இருக்குது, அதை புரிஞ்சுக்கிறாரு, அதை அழகாக கன்வே பண்ணி ஒருத்தவங்களை வந்து சேரப் பண்ணி நீ இன்னும் கொஞ்சம் நல்லா ஓடு, உன்னால் வின் பண்ண முடியுன்ற கான்ஃபிடென்ட்டை வந்து அந்த இடத்துல வந்து சௌந்தர்யாவுக்கு கொடுத்ததுக்கு அர்ணவ் ப்ரோக்கு ரொம்ப நன்றின்னு சொல்லலாம். ஸோ அடுத்தது பார்த்தீங்கன்னா இப்போ லைவில் இவங்க 3 அதாவது 3 குட்டி சாத்தாங்கன்னு சொல்லலாம். அந்த சுனிதா, வர்ஷினி அந்த சாஞ்சனா 3 வந்து மறுபடியும் எப்படி உள்ள எதனா பூந்து எதனா பண்ணலாமான்னு நினைக்குதுங்க. ஆனால் ஒன்றும் நடக்காது. ஸோ இப்படி தான் போயிட்டுருக்கு. மறுபடியும் எதனா ப்ரோமோ வந்து உங்களுக்கு அப்டேட் பண்ணுறேன். இந்த வீடியோ உங்களுக்கு கண்டிப்பாக பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.